ஹலோ மக்களே, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதமே ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். இதுக்கப்புறம் வாரம் வீடியோ கரெக்டாக வந்து இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி நம்ம ரொம்ப பசிக்குது, சரி எங்கே போகலாம் பார்ப்போம். நம்ம ஊரில் இருக்கிற கடைக்கே போயிடலாம். எதுக்கு தூரமாக போய்க்கின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற கடையை நம்ம தான் ப்ரமோஷன் பண்ணோம். ஸோ இந்த ப்ரமோஷனுக்காக இந்த வீடியோ கூட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கடைக்கு போனோம். அண்ணன் என்னென்ன இருக்குன்னு கேட்டோம். தம்பி தட்டில் இருப்பா, இது எல்லாமே உங்களுக்கு தான்ப்பா பாரு அப்படின்னாங்க. இங்கே பாரு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. மீன் இருந்துச்சு, சிக்கன் பக்கோடா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்னமோ பேரில் இருந்துச்சு. பட் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லாதது இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்றது காசு தான் இல்லை. ஸோ அதனால் அண்ணன் ஒரே ஒரு எக் நூடுல்ஸ் தாங்கன்னு சொன்னேன். சரிப்பா தரேன்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம வீடியோ பிடிச்சி அண்ணன் பார்த்து முறைச்சாரு. சரி அண்ணன் முறையான நம்ம பேக் சைடில் போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. சரி அண்ணா வீடியோ எடுத்துக்கிறாரு, நம்ம போய் வெயிட் பண்ணலாமே, வெயிட் பண்ணியிருந்தோம். வெயிட் பண்ணுறோம் இன்னும் வந்த படல. ஃபைனலி தி அறிவிஸ்டர் நூடுல்ஸ். சரி சாப்பிட்லாம் வரப்போ பார்க்குறப்பவே ஒரு மாதிரி ஆச்சு. பட் இருந்தாலும் நம்ம கொடுத்த 70 ரூபாய்க்கு அவ்வளோதான் ஒத்து அப்படின்னு தோணுச்சு. ஸோ வேறு என்ன பண்ணுறது, கொடுத்த 70 ரூபாய்க்கு இதுதான் ஒத்துன்னு சாப்பிட்டுன்னு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப குறை சொல்லலாம் கிடையாது, நல்லாவே இருந்துச்சு. பட் என்ன இன்னும் கொஞ்சம் எக் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒன்றுமே கிடையாது, மற்றபடி நல்லாவே இருந்துச்சு. சரி சாப்பிட்டு முடிச்சிட்டோமே, இதுக்கப்புறம் ஜீரணம் மாற்ற என்னது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம் கரெக்டாக அப்படின்ட்டு நேராக பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கு போய்ட்டு அண்ணன் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டு டாட்டா பை பாய்.